எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சினம், சப்தம் ஏன். இது வித்தியாசமாக இருக்குது தலைப்பு கொஞ்சம். காரணம், நாம் சினம் கொள்ளும்போது ஏன் சத்தமாக பேசுகிறோம் என்பதன் காரணத்தை அறியலாம். திருவள்ளுவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்கிறார். சினம் கொள்வது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி சினம் கொள்ளும்போது அது நம்மையும் அழித்து நம் இனத்தையும் அழிக்கும் என்று கூறுகிறார். அடுத்தது பார்த்தா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். எந்த இடத்துல நம்ம நாவை அடக்கி பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அடக்கமாக பேச வேண்டும். அதுபோல் நம்மளுடைய நாவை அடக்கவில்லை, காக்கவில்லை என்றால் அந்த சினம் தன்னையே அழித்துவிடும் என்கிறார். அடுத்தது பார்த்தோம்னா, சொல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் காவாக்கால் என். இந்த குறளின் பொருள் அறிவோம். இதில் பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சண்டை போட மாட்டோம். நம்ம சத்தம் போட்டால் யார் பயந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம சத்தமாக சண்டை போடுவோம். எந்த இடத்துல நம்மளோட கோபம் தேவையோ அங்கே நம்ம சத்தம் போட்டு கோபத்தை காட்டணும், சினத்தை காட்ட வேண்டும். அது இல்லாமல் அடங்கி போகிறவங்ககிட்டே நம்ம திரும்பி திரும்பி நம்ம கோபத்தை காட்டி நம்ம சத்தம் போட்டு அவங்கள அடக்கிறதுல அர்த்தமே இல்லை. எந்த இடத்துல கோபம் தேவையோ அங்கு கோபப்பட வேண்டும் என்று அறிகிறோம். பாரதியார் அதை சொல்கிறாரு. எங்கெல்லாம் கோபப்பட வேணுமோ அந்த இடத்துல பொங்கி எழு, கோபப்படு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அமைதியாக போகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சத்தம் போட்டு பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா, ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுவது சினம்ங்கிறாங்க. அதாவது சினம் என்ன, நம்ம கோபப்பட்டு சில சமயங்களில் நம்ம கோபமாக பேசுவோம். அந்த சினம் என்ன பண்ணுறோம், உடனே கூட நமக்கு மனசு ஆறி போயிடும். அல்லது சில நாட்கள், சில மாதங்கள், அல்லது நம்மளோட நெருங்கிய உறவினருடன் பேசும்போது நாம் கோபப்படும்போது உடனே அதை ஒரு 2 நிமிஷத்தில் கூட நமக்கு கோபம் மாறி போயிடும். ஆனால் அதே நம்ம உறவுகள், எட்டி உறவுகிட்ட கொஞ்சம் வேகமாக சண்டை போட்டோம்னா அது நாள்பட ஆறிவிடும் என்கிறார் ஔவையார். அது மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் ஆறி போகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. இந்த நற்குணங்கள், அதாவது கோபத்து சினத்தை ஆற்றுவது நல்ல குணம் என்கிறார். அதே நமக்குள் துவேஷமும் கொஞ்சம் பொறாமையும் இருக்க குணம் பிறவி குணம். அவங்களோட குணத்தை சட்டுன்னு மாற்ற முடியாது, கோபத்தை கூட மாற்றி விடலாம். ஆனால் இந்த பொறாமையும் துவேஷமும் அவங்கக்கிட்ட அதே போக்கில் தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் மாற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் சினம் என்பது ஆறிவிடும், நாட்கள் செல்ல செல்ல ஆறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க சொன்ன கருத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது அதில் பார்த்தோன்னா, இப்போ சினம் கொள்வது எப்படி, சினம் கொள்ளும்போது நம்ம கத்தி பேசுவோம். நம்மளோட சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆஹா அவங்க வீட்டில் என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ரெடி ஆகிட்டு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நாமளே ரோட்டில் யாராவது சண்டை போட்டுக்கிட்டால் கூட சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, என்ன சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த சத்தம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டை போடுறவங்க 2 பேர்த்தோட மனதும் வெகு தூரத்தில் இருக்கிறது. அதாவது மன உணர்ச்சிகள் காரணமாக அவங்க அவங்களோட கொள்கைகளில் வேறுபட்டு, அவங்களுடைய கருத்துக்களில் வேறுபட்டு இருவரும் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். அதனால் மனதளவில் அவர்கள் தூரத்தில் இருப்பதால் சத்தம் போட்டு கத்தி தன்னோட பாயிண்ட்டை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு இவங்களும் கத்துறாங்க, அவங்களும் கத்துறாங்க. 2 பேரோட மனசுமே பக்கத்தில் இல்லை, அருகாமையில் இல்லை, வெகு தொலைவில் இருக்கிறது. நம்ம சத்தம் போட்டு எங்கே எவ்வளோ தூரம் கூப்பிடுவோமோ அவ்வளோ சத்தம் கேட்குதில்ல, அவ்வளவு தூரம் விலகி இருக்கிறார்கள் அவர்கள் கருத்துக்களினால். அந்த கருத்துக்கள் வேறுபட்டு இருப்பதால் தான் அந்த சத்தம் போட்டு பேசுகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒருத்தர் சத்தம் போடுவார், ஒருத்தர் அமைதியாக போகிறவங்களாக இருப்பாங்க. இந்த அமைதியாக போனவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கக்கிட்ட போய் மெதுவாக பேசும்போது அவங்களும் கொஞ்சம் மெதுவாக அது என்ன கருத்து என்னன்னு கேட்டுக்குவாங்க. அப்போது மன கருத்துக்கள் ஒன்றிவிட்டது, அங்கு சினம் தணிந்து விட்டது, கோபம் குறைந்து விட்டது. அப்போது அந்த வாய்ஸ் குறைஞ்சி போச்சு. இப்போது சத்தம் போட்டு பேசி பக்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம சத்தம் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்துறதுல போது நம்மளோட மனதை கட்டுப்படுத்தி, சினத்தை கட்டுப்படுத்தி, இப்படி சத்தம் போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம், கோவம் வந்துருச்சா
சரி கொஞ்சம் அமைதியாக இருப்போம், வேறு ஏதாவது வேலையில் நம்மளது மனதை செலுத்துவோம். அந்த யார் மேலே கோவமோ அவங்க கூடயே திரும்ப 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 அதே விஷயத்தை பேசாமல் வேறு எதையாவது பேசி மனதை ஆற்றிய பின் ஒருவருடைய கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படி பொறுமையாக விஷயங்களை எடுத்து கூறி அவர்களை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தினா நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம குடும்பத்தில் பார்த்தோம்னா முதல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்டு 2 பேருமே ரொம்ப சத்தம் போட்டுக்குவோம். இந்த 2 பேரும் சத்தம் போடுறது மற்றவங்களையும் பாதிக்குது, குழந்தைங்களை பாதிக்குது, பெரியவங்களை பாதிக்குது, பக்கத்தில் இருக்கவங்கள பாதிக்குது, எல்லாமே பாதிக்குது. ஆனால் சண்டை போட்டதுக்கப்புறம் நாம் பேசாமல் இருக்க போகிறதில்ல. அந்த இடத்துல நம்மளோட மனசை கொஞ்சம் ஆற்றி அமைதிப்படுத்தி பேசாமல் இருந்து நம்மளுடைய எதிராளியோட கோபம் தனியும் வரை அமைதியாக இருந்தால் அந்த சினம் ஆறிவிடும். ஔவையார் சொல்லுவது போல் சினம் குறைஞ்சி போய் அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கருத்து, யார் மேலே என்ன தப்பு இருக்குது, அல்லது யார் சொல்வது சரி என்பதை 2-3 முறை அமைதியாக பேசி கருத்துக்களை பரிமாறி அந்த விஷயத்தை புரிய வைக்கலாம். கோபமும் சினமும் நமக்கு நம்மளையும் கொல்லுது, பக்கத்தில் இருக்கவங்களையும் கொல்லுது. அதனால கோபத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டு கோபப்படுபவர் சற்று அமைதியாகவும் அல்லது நாமே கோபப்பட்டால் சற்று வேகத்தில் சத்தமாக பேசிவிட்டு அதை புரிந்து கொண்டு அமைதி அடைந்து இன்பமாக நமது வாழ்க்கையை அழைத்து செல்ல, அமைதியாக நடத்தி செல்ல இந்த சினம் தவிர்ப்பது, சினம் ஆறுவது, சினத்தை குறைப்பது, இது போன்ற கருத்துக்களை நம் மனதில் வைத்து நமது வாழ்க்கை இன்பமாக அமைய நம்மளுடைய கோபத்தை தணிப்போம், சினத்தை ஆற்றுவோம். சத்தமாக ஏன் பேசுகிறோன்னா கருத்துக்கள் புரிவதில்லை, மனதளவில் விலகி இருக்கிறோம். அந்த மனது ஒன்றுபடும் போது அங்கு சினம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை புரிந்து கொண்டு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நாம் அமைத்து நடத்தி அமைதியாக செல்வோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல கருத்துக்களை இதன் மூலம் அறியலாம், கதைகள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.